பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். நான் அடிக்கடி இந்த பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் சொல்கிறேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க இதுக்கு என்ன காரணம். இது எந்த புக்குலேயும் கிடையாது, எனக்கு தவத்தின் மூலியமாக எனக்கு கிடைக்கப்பட்ட இது ஒரு மந்திர சொல். இந்த மந்திர சொல்லுக்கு பின்னாடி என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் இறக்கும் முன்னாடி அவரை முன்னோர்கள் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த உயிர் பிரியின் தருவாயில் முன்னோர்கள் கூட்டிகிட்டு போவாங்க. தனிப்பட்ட நபராக அவங்க பிரிஞ்சு போக மாட்டாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது நம்ம உடல் இவ்வளோ காலம் நம்ம உடலில் இருந்துதா ஆன்மா ஆத்மாக பிரியும் போது நம்ம இந்த உடலை விட்டு பிரிய மனம் இருக்காது, வேதனைகள் இருக்கும், கண்ணீர் வழிய தழும்ப கண்ணீர் வரும். ஆனால் சூட்சுமம் தெரிந்தவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய உடலை விட்டு பிரிவாங்க. சூட்சுமம் எப்படி தெரியும்னா அந்த தவத்தின் மூலியமாக. ஆனால் தவம் சொல்லிட்டு இருக்கேன் வெளிசு, யாரும் தவத்தில் முழுமையாக செயல்படுவது இல்லை. அந்த தவம் அப்படிங்கிறது எப்படின்னா, நம்ம அந்த கரெக்டான ஒரு டயத்தை நம்ம தேர்வு செய்யணும். இப்போ நம்ம காலைல 4 மணிக்கு எந்திக்கிறோமா, 2 மணிக்கு எந்திக்கிறோமா, 2:30 மணிக்கு எந்திக்கிறோமா, 12 மணிக்கு, இப்படி டயங்களை இது பண்ணால் அதே டயத்தை ஒருபோதும் விடாமல் கைவிடாமல் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் தான் பிரம்மஞ்சம் நமக்குள்ளே ஊடுருவக்கூடிய தன்மை கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது தான் நம்ம பிரம்மஞ்சத்திட்ட தொடர்பு கொள்ளும்போது இந்த சராசரியான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா, வீடு வாசம் சொந்தம் பந்தம் சொத்துன்ட்டு, அதெல்லாம் வெறும் போலிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இதுக்கப்புறம் ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்தோடு நம்ம தொடர்பு கொள்ளும்போது நீங்கள் அதுக்குள்ளேயே தொடர்பு கொள்ள ஆசைப்படுவீங்க, விரும்புவீங்க. அந்த தவ வாழ்க்கையே நீங்கள் யார் விடுன்னு சொன்னாலும் விட மாட்டீங்க. நீங்கள் அது ஒரு விதமான ஒரு உண்மையான உணர்வு பூர்வமான ஒரு சுவைன்னு சொல்லலாம். சுவைங்கிறத காட்டிலும் சுவைன்னு சொல்லலாம். ஏன்னா அது ஒரு மாதிரியான ஒரு உடம்பு பூரா இனிப்புகள் பரவும். ஒரு மாதிரி ஒரு ஒரு விதமான ஒரு உணர்வுகள் பரவும். எல்லாமே எல்லா வகையும் பரவும். அது ஒரு பேரின்பம், பேரானந்தம். அது உணரக்கூடிய சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்காது. அது ஒரு ஆனந்தம். வெறும் சிற்றின்பம் சொல்லுவாங்கள்ல, அந்த கணவன் மனைவி ஒன்று சிற அதெல்லாம் உலக வாழ்க்கையே, அதாவது உலக வாழ்க்கையிலே தனக்கு ஒரு துணை வேணும், துணையோடு நம்ம பயணம் செய்யணும். ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஒற்றுமையும் கைப்பிடிச்சு கரையேற்றக்கூடியதுக்கு ஒரு உணர்வு பூர்வமாக வேணுங்கிறதுக்கு தான் முன்னாடி ஜனத்தொகை கம்மி. அதனால் நம்ம அழிந்து போனால் மறு ஜென்மம் வேணும். ரெண்டாவது அடுத்த தலைமுறைகள் வேணுங்கிறதுக்கு தான் உறவுகள் வைத்துக்கிட்டாங்க. அதுவும் இப்போ தகாத உறவுகள் ஆகிட்டுருக்கு சில இடங்களில். அதில் எல்லா இடங்கள்லேயும் இந்த குழந்தைன்னு ஒன்று உருவாகுது. அந்த குழந்தைக்கு முக்கியத்துவமும் கொடுக்கறதில்ல இப்போ ஒரு சில இடங்கள்லாம். முன்னாடிலாம் அந்த குழந்தை கருவில் இருக்கும்போதே அந்த குழந்தைய எப்படி வளர்க்கணும், என்ன பண்ணணும், அந்த குழந்தைக்கு நல்லது கெட்டது முன்னோர்கள் மூதார்கள் ஏன் சுற்றாரு நம்ம சொந்தம் வந்த வழி வேணும்னா இன்னாருக்கு இப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு வளர்க்கக்கூடிய ஒரு எல்லா அங்கீகாரமும் பண்ணுவாங்க. ஆனால் இப்போல்லாம் குழந்தை பிறந்த இடத்துல பார்க்க வர்றது கூட அந்த குழந்தைய போராமையும் எதிர் சொல்லுகளும், ஏன் பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, ஏன் ஆம்பளை பிள்ளை பிறக்கக்கூடாதா, இல்லை ஏன் ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு ஏன் பொம்பளை பிள்ளை பிறக்கக்கூடாதா, இவங்கெல்லாம் கெட்டவங்க, இவங்களுக்கு இப்படி தான் கிடைக்கணும், இவங்களுக்கு நல்லவங்க இப்படி, இந்த மாதிரி பிறக்கும் போதே அந்த குழந்தைக்கு பல இடங்கள்லேருந்து அவங்க சுற்றுள்ள சொந்தக்காரவங்க, முக்கியமாக சொந்தக்காரங்க வழியில் தான் இருந்து வருது. அதே சொந்தக்காரவங்க இல்லைனாலும் வாழ்க்கையில் நல்லா இருக்காது. சொந்தக்காரங்க இல்லாமல் தனியாக பிறந்து வளர்ந்து தனியாக இறந்து கடந்தால் ஒருத்தவங்க வராமல் போயிடுவாங்க. சொந்தக்காரவங்களும் வேணும். அதாவது கொஞ்சம் அளவுக்கு மிதினால் அமிர்த நஞ்சுங்கிற மாதிரி கொஞ்சம் லிமிட்டோட வச்சுக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு உறவு நம்ம இத்தனை உறவுகளில் கடந்து போகும்போது நம்ம ஆன்மா பிரியும் போது நம்ம உடலை விட்டு ஆன்மா பிரியறதுக்கு மனசு வராது. சூட்சுமம் நல்லா தெரிந்துக்கிட்டு தவ வலிமையில் தெரிந்துக்கிட்டால் நம்ம உயிர் பிரிந்து ஒரு வாழ்க்கை உண்டு. அதாவது இறந்த பிறகும் நம்ம மூளைக்கும் நம்ம உடலுக்கு உணர்வும் இருக்கும். எப்படி ஹோமா ஸ்டேஜில் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும், இப்போ மயக்க நிலையில் ஊசி போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த மயக்க நிலையில் இருக்கும்போதும் சரி, சில பேர் ஆப்ரேஷன் தேட்டரில் ஆப்ரேஷன் பண்ணுறது எல்லாம் இடுப்பு கீழே வேலை செய்யாது, வயிற்று ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தால்
அவங்க கத்தி எடுக்கிறது, ஆப்ரேஷன் பண்ணுறது எல்லாமே இவங்க பார்க்கலாம், கேட்கலாம் எல்லாம். அந்த மாதிரி நிலையில் இறந்த பிறகு இருக்கும். அதனால தான் அவங்க வந்து இறந்ததுக்கப்புறம் ராம் நாம சத்தியே, ராம் நாம் சத்தியேன்னு சொல்கிறாங்க. அதான் அச்சுதாயனமா, ஆனந்தாயனமா, கோவிந்தாயனமா சொல்லணும். இல்லை இந்த மந்திரத்தை நம்ம கண்டிப்பாக சொன்னால் தான் அவங்க வந்து ஆத்மா வந்து நிம்மதி அடையும். ஏதோ ஒரு இறைவனுடைய கோச்சமுறாங்க, இறைவனுடைய நாமம் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க கூட்டு போகிறவங்களும் சந்தோஷமாக அவங்கள கூட்டு போவாங்க. கலக்கத்தோடு வந்து அவங்களுடைய உருகி பிரியாது. இறந்ததுக்கு அப்புறமே உடனே வந்து அவங்கள வந்து குளிக்க வைக்கிறதோ, உடனே அவங்கள வந்து மரண படுக்கைக்கு வந்து கொண்டு போய் பாடி அப்படி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறதோ அது மிகப்பெரிய தப்பு. அவங்க சில மணி நேரங்கள் வந்து நீடிக்கும். அவங்களுடைய உணர்வு, அந்த அங்கே என்னென்ன நடக்குது, என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஹோமா ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி இருந்து பார்ப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு காதில் இந்த மந்திரத்தை ஒலிக்கிற மாதிரி சொல்லணும். அதே மாதிரி அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய நகைகளையோ துணிகளையோ அகட்டவோ, அதுக்கு ஆசைப்படவோ, அவங்கள வச்சுக்கிட்டு ஒருத்தவங்க முடியாமல் இருக்கிற உயிர் பிரியும் நிலையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அதே மாதிரி உயிரோடு இருக்கிறவங்க அந்த லாஸ்ட் எண்டு இருக்கிறவங்கள வச்சுட்டு நம்ம வந்து அவங்க மரணத்தை பற்றி பேசக்கூடாது. அதே மாதிரி அவங்க இறந்துட்டாலும் இவங்க என்ன செஞ்சாங்க, ஏது செஞ்சாங்க, இவங்க எதுக்குள்ளே ஆய்க்கல, அப்படி இப்படி அவங்களுடைய நெகட்டிவான இதுகளெல்லாம் பேசக்கூடாது. அவங்களுக்கு எவ்வளவு நன்மையை தரக்கூடிய, அதுக்காக தான் இந்த ராம் நாம் சத்திய, ராம் நாம் சத்தியன்னு சொல்லிட்டு சொல்கிறது. வடநாடுகளெல்லாம் அதுவும் காசியில் இந்த மந்திரத்தை தான் சொல்லுவாங்க அதிகமாக. காசியில் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து காசியில் வந்து சிவனுடைய ஸ்தலம். ஆனால் ராம் நாம் சத்தியன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து வைகுண்டத்தை போய் அடையணும், அவங்க வந்து சொர்க்குலகத்தை அடையணுங்கிறதுக்காக தான் இந்த மந்திரத்தை சொல்கிறாங்க. அது மாதிரி இறந்துட்டாங்களே நீங்கள் நினைக்காதீங்க. அப்போ உங்களுடைய குறைகளையோ உங்களுடைய செயல்களை நீங்கள் சொல்லுங்கள். அது ரெண்டாவது, அவங்க உயிர் பிரிந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன நிலையை அடைவாங்க அப்படின்னா, 70% அவங்க எந்த குடும்பத்துக்காக வாழ்ந்தாங்களோ, எந்த குடும்பத்தை விட்டு பிரிய மாட்டேன்னு சொன்னாங்களோ, அந்த குடும்பம் அந்த இது எல்லாத்தையும் அவங்க ஒரு நூல் கூட ஞாபக சக்தி இல்லாமல் மறந்துடுவாங்க. நீங்களே போய் கூப்பிட்டாலோ அழுதாலோ வச்சாலோ அவங்களுக்கு வந்து இவங்க இன்னார் அப்படிங்கிறது தெரியாது. எப்படி பக்கத்து வீட்டுக்காரவங்க நமக்கு ஒரு ஒரு விசேஷம்னா ஒரு பலகாரம் கொடுப்பாங்க, அதை வாங்கி வச்சுட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அனுப்பிச்சிடுவாங்க, அவ்வளோதான். இந்த உணர்வுபூர்வமான உறவுகள் இருக்காது. அதே மாதிரி தான் இறந்ததுக்கு அப்புறமும் எந்த ஒரு செயல்பாடு இருக்கா, நீங்கள் யாரோ அவங்க யாரோ மறந்துடுவாங்க. டோட்டலாக எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஜென்மமாக அவங்க வந்து மறுஜென்மம் எடுப்பாங்க. முக்தி கிடைக்காது. முக்தி எப்போ கிடைக்கும்னா அவங்க உயிர் பிறதுக்கு நான் தயாருங்கிற நிலையில் வந்தால் தான் முக்தி கிடைக்கும். இதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஹர ஹர மகாதேவ். ஜெய் ஸ்ரீராம். வாழ்க வளமுடன்.